ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அகிலன். இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்துக்கிற ரெசிபி வந்து சோயா மீட் பிரியாணி. இப்போ வந்து இந்த சோயா மீட் பிரியாணி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம். நான் வந்து சோயா மீட்டை வந்து ஒரு 15 நிமிஷம் சூடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வெங்காயத்தை வந்து 2 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கீறி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி. மஞ்சத்தூள், 2 தக்காளி பழத்தை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் வந்து நான் எடுத்துக்கிறேன் வந்து பிரியாணி இலை, கருவேப்பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு, உப்பு, மிளகாத்தூள், தயிர், பிரியாணி மசாலா, மல்லி இலை, புதினா இலை. நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன், சுத்தமான தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து இந்த பிரியாணியை தயாரிக்க தேவையான பொருட்களை பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் பிரியாணிக்கு வந்து நாங்கள் சோயா மீட்டை ரெடி பண்ணிக்கொள்வோம். கோப்பையில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச சோயா மீட்டை போட்டுக்கொள்வோம். அதில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச தயிர் சேர்த்துக்கொள்வோம். அதே மாதிரி வந்து எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். தேவையான அளவு மிளகாத்தூள், எங்களுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் நல்லா இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுக்கொள்வோம். சோயா மீட் பிரியாணி தயாரிக்கிறதுக்கு இப்படி ஒரு பானை எடுத்துக்கொள்வோம். அதில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கொள்வோம். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் சூடாகி வரட்டும். தேங்காய் எண்ணெய் சூடாகி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச பிரியாணியில் கருவேப்பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வதக்கிக்கொள்வோம். கருவேப்பட்டை பிரியாணியில் எல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம். இந்த வெங்காயம் வதங்கி வர டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா பச்சை மிளகாயம் சேர்த்து இதோடு சேர்த்து வதக்கிக்கொள்வோம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கொள்வோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கொள்வோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசம் போயிருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் அரைச்சி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம். தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா இதோட வதக்கிக்கொள்வோம். தக்காளி பழத்தில் பச்சை வாசம் போயிருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். நீங்கள் எப்போவும் வந்து பிரியாணி செய்யக்குள்ள வந்து உப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளுங்க. உப்போடு சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம். மிளகாத்தூளோடு சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கொள்வோம். பிரியாணி மசாலாவை சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்வோம். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி எல்லா பச்சை வாசம் போய் வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கொத்தமல்லியில் புதினா இலை சேர்த்துக்கொள்வோம். இப்போ புதினா இலை சேர்த்து நல்லா புதினா இலை வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கொள்வோம். புதினா இலை கொத்தமல்லியில் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச தயிர் சேர்த்துக்கொள்வோம். தயிரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்கிற மாதிரி விட்டுக்கொள்வோம். வருது. இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச சோயா மீட்டை போட்டுக்கொள்வோம். சோயா மீட்டை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்வோம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா அவிஞ்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சோயா மீட் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் கழுவி ரெடி பண்ணி வச்ச அரிசியை போட்டுக்கொள்வோம். அரிசியை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணி வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து உப்பு சரியாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு வந்து உப்பு சரியாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இந்த டைமில் வந்து நாங்கள் அந்த அரிசிக்கு மேலால் ஒரிஞ்சு நிற்கிற மாதிரி தண்ணி விட்டுக்கொள்வோம். நாங்கள் ரெடி பண்ணி வச்ச மல்லியில் புதினா இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணி
மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பிரியாணி வந்து அவிஞ்சு வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேறுங்க நான் பிரியாணி வந்து அடுப்பை குறைஞ்ச சூட்டில் வச்சு, அதாவது வந்து மீடியத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அவிய வச்சுருந்தேன். இப்போ வந்து நாங்கள் தயாரித்த சோயா மில்க் பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கும் இந்த சோயா மில்க் பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக் வித் தைலாண்ட் யூடியூப் சேனல் உங்கள் சேனலாக வச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதேமாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.